கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க சாதாரணமா ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ம். திடீர்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை பார்க்குறீங்க. உடனே உங்க ஹார்ட் பீட் படபடன்னு அடிச்சுக்குது. கைகள்ல லேசா வேர்க்குது. ஒரு விதமான மூச்சு வாங்குற உணர்வு வருது. ஆமா, பொதுவா நடக்கிறது தான். உடனே உங்க மூளை என்ன சொல்லும்? ஆஹா, இதுதான் காதலோ! இவங்க மேல நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். இல்லையா? கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஆனா ஒருவேளை உங்க மூளை உங்ககிட்ட ஒரு பச்சையான பொய்ய சொல்லிட்டு இருக்குன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதாவது, நாம ஃபீல் பண்றது காதல் இல்லைன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு வந்த அந்த உணர்வு காதலோ ஈர்ப்போ கிடையாது. அது வெறும் பயம், இல்லனா ஏதோ ஒரு பதற்றம். ஓஹோ! உங்க சொந்த மூளையே உங்களை ஏமாத்துது. இன்னைக்கு இந்த ஆழமான விவாதத்துல நாம அலசப் போற விஷயம் இதுதான். இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆமா. புரொஃபசர் சாம் வாக்னேட் பண்ணவன் மிக முக்கியமான ரிசர்ச் பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். பயம், பதற்றம் மாதிரியான நெகட்டிவ் உணர்வுகளை நம்ம மூளை எப்படி ரொமான்டிக் காதலா தப்பா புரிஞ்சுக்குது அப்படிங்கிற அந்த விசித்திரமான லாஜிக்கை நாம உடைக்க போறோம். கண்டிப்பா. ஏன்னா பொதுவா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பயம் இல்லனா பதற்றம் அப்படிங்கிறது ஒரு மோசமான உணர்வு. பாலியல் ஈர்ப்போ அல்லது காதலோ ஒரு சந்தோஷமான உணர்வு. ஆமா, ரெண்டும் நேர் எதிர் துருவங்கள் மாதிரி தானே. சரியா சொன்னீங்க. ஒரு மனுஷன் செம டென்ஷனா இருக்கும்போது அவனுக்கு எப்படி காதல் வரும்னு நாம நினைப்போம். ஆனா புரொஃபசர் வாக்னின் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு உணர்வுகளும் ஒன்னோட ஒன்னு பயங்கரமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அட அப்படியா? ஆமா. உளவியல்ல இத தூண்டுதலின் தவறான மதிப்பீடு, அதாவது மிஸ் அட்ரிபியூஷன் ஆஃப் அரௌசல் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ் அட்ரிபியூஷன் ஆஃப் அரௌசல். ஆமா, நமக்குள்ள நடக்கிற ஒரு பொதுவான, காரணமே தெரியாத ஒரு பதற்றத்தை நம்ம மூளை ரொம்ப ஈஸியா, ஓஹோ இது காதல் போல அப்படின்னு ஒரு தப்பான முத்திரையை குத்திடுது. ஒரு நிமிஷம், எனக்கு இது சரியா புரியல. அதாவது ஒரு தெளிவற்ற பதற்றம் எப்படி ஈர்ப்பா மாறும்? எப்படி சொல்றது? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ கார்ல செக் இன்ஜின் வார்னிங் லைட் எரியுதுன்னு வச்சுப்போம். மூளை அந்த பிரச்சனையை என்னென்ன பார்த்து சரி பண்றதை விட்டுட்டு ம் அந்த வார்னிங் லைட் மேல ஒரு பார்ட்டி டைம் ஸ்டிக்கரை ஒட்டி அதை அப்படியே மூடி மறைச்சி நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்கா இது? எக்ஸாக்ட்லி. ரொம்ப சூப்பரான உதாரணம். உங்க மூளை பண்ற அந்த ட்ரிக் அதுதான். பொதுவா நமக்குள்ள ஒரு சின்ன மனச்சோர்வோ ஒரு அசௌகரியமோ இருக்கும். ஓகே. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு ஒரு உள்ளுணர்வு தோணும். ஆனா அது என்ன பிரச்சனைன்னு நம்மளால கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது. மூளைக்கு இந்த மாதிரி குழப்பமா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால அது ஈஸியான வழியை தேடுது. ஆமா. அதனால அந்த செக் இன்ஜின் லைட் மேல மூளை ரொம்ப வசதியா ரொமான்டிக் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுது. நான் ஒன்னும் பயப்படல, நான் எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு சூப்பரான பொய்ய சொல்லி கன்வின்ஸ் ஆயிடுது. வாவ், மூளை இவ்ளோ ஸ்மார்ட்டா ஏமாத்துதா? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. பாலியல் உணர்வுக்கோ அல்லது ஈர்ப்புக்கோ ஒரு இயல்பான தன்மை இருக்கு. அது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் மாதிரி செயல்படும். பெயின் கில்லர் மாதிரியா? ஆமா, அதாவது ஒரு ஆங்ஷியோலிட்டிக் எஃபெக்ட். ஈர்ப்பின் மூலமா ஒருத்தர் உறவுல ஈடுபடும் போது அவரோட அந்த ஆரம்ப கால பதக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். ஓஹோ, அப்போ செக்ஸ் அல்லது ரொமான்ஸ் அப்படிங்கிறது மூளைக்கு ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாத்திர மாதிரி செயல்படுதா? சரியா புடிச்சிட்டீங்க. மூளை என்ன பண்ணுதுன்னா, பாத்தியா, உறவுல ஈடுபட்ட உடனே நம்ம டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடுச்சு, அப்போ கண்டிப்பா இது உண்மையான காதல் தான்னு நம்ப ஆரம்பிச்சிடுது. ஆஹா, அந்த ஆரம்பத்துல அந்த தப்பான உணர்வை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிடுது. ஆமா, உண்மையான பதற்றம் அப்படிங்கிறது திரைக்கு பின்னாடி சைலண்டா மறைஞ்சிடுது. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய லாஜிக் இடிக்குதே. என்ன லாஜிக்? பயம் அப்படிங்கிறது நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். ஒரு சிங்கம் துரத்தும் போது வர்ற உணர்வு. ம் காதல் அல்லது ஈர்ப்பு அப்படிங்கிறது இனப்பெருக்கத்துக்கான விஷயம். நம்ம மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரியாச்சே. உண்மைதான். அது எப்படி ஒரு சிங்கம் துரத்தும் போது வர்ற வேர்வையையும் நம்ம கிரஷ்ஷ பார்க்கும்போது வர்ற வேர்வையும் தப்பா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவ்ளோ முட்டாளா இருக்கும்? இது நம்புற மாதிரியே இல்லையே. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம். லாஜிக்கா பார்த்தா மூளை அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு தான். ஆனா உண்மையிலே நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க 1962ல ஒரு முக்கியமான உளவியல் ஆய்வு பண்ணாங்க. அதுல கண்டுபிடிச்சாங்க. 2 பாகமா? ஆமா. முதல் பாகம் உங்க உடம்புல நடக்கிற பிசிக்கல் மாற்றம். அதாவது ஹார்ட் பீட் அதிகமாகிறது, ரத்த அழுத்தம் ஏறுறது, வேர்க்கிறது, இதெல்லாம். சரி. ரெண்டாவது பாகம் ரெண்டாவது பாகம் அந்த மாற்றத்துக்கு மூளை கொடுக்கிற ஒரு பேரு. அதாவது ஒரு காக்னிட்டிவ் லேபிள். உங்க உடம்பு எந்த சூழ்நிலையில அந்த மாற்றத்தை சந்திக்குதோ அதை வச்சு மூளை தனக்கு தோணுன ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு லேபிள் குத்திடும். ஓகே. அந்த ரிசர்ச்ல அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா?
அவங்க எப்படி இதை நிரூபிச்சாங்க? அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கிறது காதலா இல்ல பயமான டைரக்டா யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. அவங்க கண்டிப்பா போய் தானே சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க ஒரு ட்ரிக் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்ல கலந்துகிட்ட ஆட்களுக்கு அவங்களுக்கே தெரியாம எபினெஃப்ரின், அதாவது அட்ரினலின் ஊசிய போட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமலையா? ஆமா, அட்ரினலின் உடம்புல போனதும் இயல்பாவே அவங்க ஹார்ட் பீட் எகுறுது, கை கால்லாம் நடுங்குது. இப்போ இந்த ஆட்களை 2 வெவ்வேறு ரூம்ல அடைச்சாங்க. ஓகே. ஒரு ரூம்ல ரிசர்ச்சர்ஸ் ஏற்பாடு பண்ண ஒரு ஆள் ரொம்ப கோபமா எல்லாரையும் திட்டிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தான். ஒரு கோபமான சூழ்நிலை. ஆமா. 2வது ரூம்ல இன்னொரு ஆள் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பாட்டு பாடிட்டு துள்ளி குதிச்சிட்டு இருந்தான். இருங்க நான் கெஸ் பண்றேன். சொல்லுங்க. அந்த கோபமான ஆள்ல இருந்த ரூம்ல இருந்தவங்க வந்து தங்களோட ஹார்ட் பீட்டை கோபம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களா? அதே மாதிரி ஜாலியான ஆள் இருந்த ரூம்ல இருந்தவங்க தங்களோட அதே ஹார்ட் பீட்டை சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டாங்களா? 100க்கு 100% கரெக்ட். ஊசி என்னவோ ஒண்ணுதான், உடம்புல நடந்த பிசிக்கல் மாற்றமும் ஒண்ணுதான். ஆனா சுத்தி இருக்கிற சூழ்நிலைய வச்சு மூளை அந்த ஹார்ட் பீட்டுக்கு ஒரு லேபிள மாத்தி ஒட்டிடுச்சு. அடக்கடவுளே, சூழ்நிலையை வச்சு ஃபீலிங்ஸை மூளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதா? ஆமா, இதனாலதான் டாக்கிகார்டியா மாதிரி நெஞ்சு படபடப்பு அதிகமா இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவங்க பல நேரம் தங்களோட அந்த மருத்துவ பிரச்சனைய ஏதோ காதல் ஈர்ப்புன தப்பா புரிஞ்சுக்கிற வாய்ப்பு அதிகம்னு மருத்துவ தரவுகள் சொல்லுது. ஓஹோ. உடம்பு ஒரு சிக்னலை கொடுக்குது, மூளை சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஓ எதிரில் ஒரு அழகான ஆள் இருக்காங்க, அதனாலதான் நமக்கு ஹார்ட் பீட் ஏறுது போலன்னு ஒரு தப்பு கணக்க போட்டு ரொமான்ஸ் மோடுக்கு மாறிடுது. வாவ். அதாவது நம்ம உடம்பு வெறும் ஹார்ட் பீட்டை மட்டும்தான் கொடுக்குது, அதை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை வச்சு நம்ம மூளை அதுக்கு தோணுனா ஒரு கமர்ஷியல் சினிமாவும் ஒட்டிடுது. நல்லா சொன்னீங்க. சரி, இதெல்லாம் லேப்ல நடக்கிற ரிசர்ச். நிஜ உலகத்துல இது எப்படி வேலை செய்யுது? இதை ப்ரூஃப் பண்ண ஏதாவது ஆதாரம் இருக்கா? நிறைய இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸான ஒண்ணுதான் டிட்டன் அண்ட் ஆரன் பண்ண தொங்கு பாலத்து ரிசர்ச், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சொல்லுங்க, கேப்போம். என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மிக உயரமான காத்துல பயங்கரமா ஆடுற, கீழே பார்த்தாலே தலை சுத்துற மாதிரியான ஒரு ஆபத்தான தொங்கு பாலத்துல சில ஆண்களை நடக்க வச்சாங்க. ஓகே. அந்த பாலத்தை கடக்கும்போது இயற்கையாவே அவங்களுக்கு மரண பயம் வந்திருக்கும். ஆமா, நெஞ்சு படபடப்பு, வியர்வேன்னு எல்லாமே உச்சகட்டத்துல இருந்துச்சு. அந்த பாலத்தோட முடிவுல ரொம்ப அழகான ஒரு பெண் ரிசர்ச்சர் நின்னுட்டு இருந்தாங்க. சரி. அந்த ஆண்கள் கிட்ட சில சாதாரண கேள்விகளை கேட்டுட்டு, உங்களுக்கு இந்த ரிசர்ச் பத்தி வேற ஏதும் சந்தேகம் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு தன்னோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம். ஒரு ஆபத்தான ஆடுற பாலத்தோட முடிவுல ஒரு அழகான பெண்ணை நிக்க வச்சாங்களா? ஆமா. இது கிட்டத்தட்ட மேனிப்புலேஷன் மாதிரி இருக்கே. அந்த பாலத்துல நடந்த பயத்தால வந்த ஹார்ட் பீட்டை அவங்க அந்த பொண்ணு மேல வந்த அட்ராக்ஷன் நினைச்சுக்கிட்டாங்களா என்ன? அதான் அங்க நடந்த மேஜிக். எந்த பயமும் இல்லாத ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்கிரீட் பாலத்துல நடந்த ஆண்களையும் அதே பொண்ணு சந்திச்சு நம்பர் கொடுத்தாங்க. ஓகே, கம்பேர் பண்றதுக்காக. ஆமா. ஆனா அந்த ஸ்ட்ராங்கான பாலத்துல நடந்தவங்களை விட இந்த ஆடுற பாலத்துல உயிருக்கு பயந்து நடுங்கி போய் நடந்த ஆண்கள் தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிகமா கால் பண்ணி பேச ட்ரை பண்ணாங்க. அடடா. ஏன்னா உறுதியான பாலத்துல நடந்தவங்களுக்கு ஹார்ட் பீட் நார்மலா இருந்துச்சு, மூளைக்கு எந்த குழப்பமும் இல்ல. ஆனா ஆடுற பாலத்துல நடந்த ஆண்களோட மூளை அந்த பயத்தால் வந்த அதீத ஹார்ட் பீட்டை கம்ப்ளீட்டா தப்பா புரிஞ்சிருச்சு. நாம இந்த பொண்ட மண்ணு லவ்ல விழுதுதோம், அதனாலதான் நம்ம இதயம் இப்படி துடிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? எக்ஸாக்ட்லி. இது 1981ல ஒயிட்டன் டீம் பண்ண இன்னொரு ரிசர்ச்லயும் ப்ரூவ் ஆச்சு. ஓஹோ. அப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு தூண்டுதல், அதாவது ஒரு அரௌசல் இருந்தா அது எதிரில இருக்கிறவங்கள இன்னும் அழமா காட்ட உதவுதா? ஆமா, அரௌசல் ஸ்டேட்ல இருக்கும்போது அப்படிதான் நடக்கும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம டிவில கான்ட்ராஸ்ட் பட்டனை அதிகமாக்குற மாதிரி இருக்கு. அந்த கான்ட்ராஸ்ட் பட்டனை ஏத்தி வைக்கும்போது நல்லா இருக்கிற படம் இன்னும் பிரமாதமா தெரியும். ஆமா. ஆனா சுமாரான படம் பணக்கு சகிக்காத மாதிரி ரொம்ப மோசமா ஆகிடும். அரௌசல் அப்படிங்கிறது நம்ம மூளையோட ஒரு கான்ட்ராஸ்ட் பட்டன் மாதிரி செயல்படுதா? அட்டகாசமான உதாரணம். அந்த கான்ட்ராஸ்ட் பட்டன் கான்செப்டே அப்படியே அவங்க ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணாங்க. தூண்டுதல் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு கூட முக்கியம் இல்ல. ஓ, பயமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரியா? ஆமா, நீங்க பயக்ல இருந்தாலும் சரி, இல்ல ஜிம்ல ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் சரி, அந்த அரோசல் ஸ்டேட்ல நீங்க இருக்கும்போது ஒருத்தரை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அட்ராக்டிவா இருக்கிறவங்க உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அட்ராக்டிவா தெரியுவாங்க. வாவ்.
அதே சமயம் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப மோசமானவங்களா தெரியுவாங்க. சோ உடம்புல இருக்கிற பதற்றம் நம்ம எதிரில் இருக்கிறவங்கள எக்ஸ்ட்ரீமா மதிப்பிட வைக்குது. அப்போ மூளை தான் சொல்றேன், அந்த லவ் அப்படிங்கிற பொய்க்கு சப்போர்ட் பண்ண எதிரில் உள்ளவங்கள அதீத கவர்ச்சியா தன் கற்பனைக்கேற்ப மாத்தி அமைச்சுக்குது. எக்ஸாக்ட்லி. மூளை ஒரு பெரிய மாயாஜாலம் பண்ணுது. ஓகே, இது வரைக்கும் நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது மூளைக்கு தான் ஏன் பயப்படுறோம் இல்ல ஏன் இதயம் துடிக்குதுன்னு காரணம் தெரியாதப்போ அது கன்ஃபியூஸ் ஆகி தப்பு பண்ணுதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ம். ஏன்னா தொங்கு பாலத்துல நடந்தவனுக்கு கூட அந்த நொடியில என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்காது. ஆனா ப்ரொஃபசர் வாக்னின் அவரோட சோர்ஸ்ல ரெஸ்பான்ஸ் ஃபெசிலிட்டேஷன் மாடல் பத்தி ஒன்னு சொல்றாரு. ஆமா, கென்ட்ரிக் அண்ட் மெக்கால் பண்ண ஒரு விஷயம் அது. அதுல ஒருத்தனுக்கு தான் உடம்பு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாலும் மூளை ஏமாத்துதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? அதுதான் இதுல இருக்கிற அடுத்த லெவல் ட்விஸ்ட். முந்தியெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா காரணம் தெரியலன்னா தான் மூளை குழம்பி போய் தப்பா லேபிள் பண்ணும் நம்பினாங்க. லாஜிக் அதுதானே சரி. ஆனா இந்த மாடல் அந்த நம்பிக்கையா உடைச்சிடுச்சு. உதாரணத்துக்கு ஒருத்தன் 10 மாடி படிகளை வேகமா ஏறி வர்றான்னு வச்சுப்போம். ஓகே. அவனுக்கு நல்லாவே தெரியும், நான் இப்பதான் மாடி ஏறி வந்தேன், அதனாலதான் எனக்கு மூச்சு வாங்குது, வேர்க்குது அப்படின்னு. ஆனாலும் அவன் அந்த நிலையில ஒருத்தரை சந்திக்கும்போது அவனோட மூளை அந்த படியேறி வந்த சோர்வை கூட ரொமான்டிக் அட்ராக்ஷனை மாத்திருது. ஏன் இதுல என்ன லாஜிக் இருக்கு? தனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சும் மூளை ஏன் தனக்குத்தானே போய் சொல்லிக்கணும்? இது நம்மளோட சுய கட்டுப்பாட்டையே கேள்விக்குள்ளாக்குதே. ஏன்னா மனுஷ மூளை எப்போவே கஷ்டமான உணர்வுகளை ஃபேஸ் பண்ண விரும்பாது. பயம், சோர்வு அல்லது ஒரு ஆபத்தான உணர்வை அனுபவிக்கிறது ரொம்ப போரிங்கான, ரொம்ப அசௌகரியமான விஷயம். அது உண்மைதான். யாருக்கு தான் பயப்பட பிடிக்கும்? அதே சமயம் செக்ஸ் அல்லது ரொமான்ஸ் அப்படிங்கிறது டோபமைன் சுரக்கிற ஒரு சூப்பரான ரிவார்டு. அதனால மூளை என்ன பண்ணுதுன்னா ஒரு கஷ்டமான உண்மையை ஏத்துக்கிறத விட ரொம்ப சுவாரஸ்யமான, சந்தோஷமான ஒரு பொய்யை தேர்ந்தெடுத்துக்குது. நான் டயர்டா இல்ல, நான் லவ்ல இருக்கேன் அப்படின்னு தனக்கு தானே கதை மாத்தி எழுதிக்குதா? ஆமா, இது மூளையோட ஒரு தற்காப்பு மெக்கானிசம்னு கூட சொல்லலாம். அந்த அச்சுறுத்தல்ல இருந்து தப்பிக்க மூளை பாலியல் உணர்வை ஒரு கருவியா பயன்படுத்துது. அடப்பாவமே, இது கேட்பதற்கு ஏதோ மூளையோட ஒரு ஸ்மார்ட்டான தந்திரம் மாதிரி தோணினாலும் இது எவ்வளவு பெரிய டேஞ்சர். நிச்சயமா. நம்மளோட டென்ஷனையும் பதற்றத்தையும் குறைக்கிறதுக்காகவே ரொமான்ஸ் அல்லது செக்ஸை ஒரு மாத்திரையா நம்ம தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சா அது எங்க போய் முடியும்? ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இங்கதான் ப்ரொஃபசர் வாக்னின் அந்த நார்சிசிஸ்டுகள் மற்றும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு வார்னிங்க குடிக்கிறாரு. நார்சிசிஸ்டுகள் இதுல எப்படி வராங்க? பொதுவா நார்சிசிஸ்டுகளுக்கு தங்களுக்குள்ளேயே எப்பவுமே ஒரு பதற்றம் இருக்கும், ஒரு பெரிய எம்டினஸ். அந்த பதற்றத்தை தணிக்க அவங்க தங்களுக்கு தாங்களே ஈர்ப்பு உண்டாக்கிக் கொள்ற ஆட்டோ எரோட்டிசம் அல்லது சுய இன்பத்தை ஒரு பிரத்யேக தீர்வாக பயன்படுத்துவாங்க. ஓ, அவங்களோட ஆங்ஸைட்டிக்கு அதான் மருந்தா? ஆமா. அதே போல சாதாரண மனிதர்கள் கூட வாழ்க்கையோட நிஜமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாம மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக இன்னொரு நபரை தேடி போனாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கா மாறிடும். ஓ, அப்போ இன்னொரு நபர் மேல நமக்கு இருக்கிறது உண்மையிலே காதல் கிடையாது, நம்மளோட பதற்றத்துக்கான ஒரு ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதானா? எக்ஸாக்ட்லி. உங்க பதற்றத்தை தணிக்க இன்னொரு நபர் தேவைப்படுறார்னா நீங்க அவரை உங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு பேட்டர்ன் ஆச்சே. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா இது உங்கள ஒரு கட்டாயமான, அதாவது கம்பல்சிவான நபராகவோ இல்லனா அடுத்தவங்களை எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கர் மாதிரியோ மாத்திடும். அதாவது அது காதல் இல்ல, அது உங்களோட பதற்றத்துக்கான ஒரு சுயநலமான சிகிச்சை. சரியா சொன்னீங்க. இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. நம்ம சமூகம் நமக்கு கொடுத்திருக்க ஜெண்டர் ரோல்ஸ் கூட இந்த பதற்றத்தை உருவாக்குறதுல பெரிய பங்கு வகிக்குது. ஜெண்டர் ரோல்ஸா? அது எப்படி இதுக்குள்ள வருது? உதாரணத்துக்கு நம்ம சமூகம் ஆண்கள் கிட்ட எப்பவுமே ஒரு ஆக்ரோஷத்தை, வலிமைய, அதிகாரத்தை எதிர்பார்க்குது. ஒரு ஆண் எப்பவும் ரஃப்பா இருக்கணும்னு நினைக்குது. ஆமா, அது நம்ம சமூகத்தோட பொதுவான எதிர்பார்ப்பு தான். ஆனா எல்லா ஆண்களாலையும் அப்படி இருக்க முடியாதுல்ல. இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பதற்றத்தை தணிக்க அவங்க பெண்களோட மென்மையை நோக்கி ஓடலாம். ஓஹோ. ஆக நம்ம பாலினம் சார்ந்த சமூக எதிர்பார்ப்புகள் கூட நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸ கொடுத்து அதிலிருந்து தப்பிக்க பாலியல் ஈர்ப்பையோ காதலையோ ஒரு கருவியா பயன்படுத்த வச்சிடுது. வாவ், இது உண்மையாவே நம்மளோட தினசரி வாழ்க்கைய பாக்குற பார்வையை அசைச்சு பாக்குற ஒரு விஷயம்தான். உண்மைதான். நம்ம இதுவரைக்கும் நம்ம உணர்வுகளை, குறிப்பா காதலை எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற பேசிக்கே இது கேள்விக்குள்ளாக்குது. ஆக இதோட மொத்த சாராம்சம் என்னன்னா, நம்ம மூளை நம்மள பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மிகப்பெரிய மாயைக்குள்ள தள்ளிடுது, அப்படிதானே? ஆமாம்.
அதனால தான் இந்த விஷயங்களை வெறும் தியரியா மட்டும் பார்க்காம நம்ம டே டு டே லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நேயர்கள் இதை எப்படி அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம்னு சொல்றீங்க? அடுத்த முறை உங்க ஹார்ட் பீட் வேகமா துடிக்கும் போதோ, மூச்சு வாங்கும் போதோ, அல்லது யாரையாவது பார்த்த உடனே ஐயோ இவங்க தான் என் சோல்மேட்னு தோணும் போதோ, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணும். ஆமா, ஒரு கணம் நின்னு உங்களையே கேட்டுக்கோங்க, இது உண்மையிலேயே காதல் தானா, இல்ல நான் மாடிப்படிகளை வேகமா ஏறி வந்த களைப்பா, எனக்கு தெரியாமலேயே எனக்கு இதயம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மெடிக்கல் பிரச்சனை இருக்கா? இல்லனா ஆபீஸ் மீட்டிங் பத்தின டென்ஷன்ல என் மூளை என்னை ஏமாத்தி ஒரு கமர்ஷியல் நாடகத்தை நடத்துதான்னு யோசிக்கணும். எக்ஸாக்ட்லி. உங்களோட உண்மையான பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுங்க. செக்ஸ் அல்லது ரொமான்ஸ் அப்படிங்கறத உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு பெயின் கில்லரா மட்டும் எப்பவும் பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல, உங்க பார்ட்னருக்கும் நல்லதில்ல. ரொம்பவே ஆழமான அதே சமயம் பிராக்டிக்கலான ஒரு அட்வைஸ். இந்த செஷனை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்க விரும்புறேன். நாம இந்த விவாதத்தோட ஆரம்பத்துல யாரையாவது பார்க்கும்போது இதயம் படபடன்னு அடிக்கிறத பத்தி பேசணும் இல்லையா? இப்போ அப்படியே உங்க பாஸ்ட் லைஃபுக்கு போங்க. இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்த ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. ஐயோ இவங்க தான் என் உலகமேன்னு நீங்க ஆழமாக காதலிச்சுதான் நினைச்ச அந்த தருணங்கள், அதெல்லாமே உண்மையிலே காதல் தானா? ஒருவேளை பயமா கூட இருந்திருக்கலாம். ஆமா, அன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பெரிய மன அழுத்தத்துல, நாளைக்கு எக்ஸாம் இருக்கேங்கிற பயத்துல, இல்லனா வேலை போயிடுமோங்கிற ஆபீஸ் பதட்டத்துல இருந்தப்போ உங்க மூளை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்க முடியாம உங்களை காப்பாத்த போட்ட ஒரு சூப்பரான நாடகமா அது. யோசிக்க வேண்டிய கேள்விதான். உங்களோட கடந்த கால காதல் கதைகள்ல எத்தனை வெறும் வெற்றிகரமா மேக்கப் போடப்பட்ட பயமா இருந்திருக்குன்னு இன்னைக்கு நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மூளை உங்களை இதுவரைக்கும் எத்தனை முறை ஏமாத்திருக்குன்னு யாருக்கு தெரியும்? மீண்டும் அடுத்த ஆழமான தேடல்ல சந்திப்போம்.